எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு இப்படி சின்ன பூ ஒன்று பின்னி காட்ட போகிறேன். அதுக்கு தேவையானது எனக்கு 2 கலர் நூல் தேவை. இதுவும் ஒரு மெரூன் கலரும். அப்போ நான் இருக்கிற 2 நூலையும் வச்சு நான் உங்களுக்கு பின்னி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நான் அப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த ஊசியில் நான் 2 செயின் போட போகிறேன். 1 2 செயின் போட்ட பிறகு இந்த நான் முதலாவது செயினுக்குள்ள சிங்கிள் க்ரோஸ்ட் 5 போட போகிறேன். பாருங்க, இதுக்குள்ள நான் 5 சிங்கிள் க்ரோஸ்ட் போடுறேன். One, 2, 3, 4, 5 சிங்கிள் க்ரோஸ் போட்ட பிறகு நான் இப்போ இதை இந்த 2 செயின் டபுளாக இருக்குது. அதில் ஒரு செயினுக்குள்ளே நான் இதை கொடுத்து இந்த செயினை இதுக்குள்ளே கொடுத்து இப்படி குழவி இப்படி எடுக்க போகிறேன். எடுத்தால் இது இப்படி ஒரு ரவுண்டாக வருது, இந்த ரவுண்ட். இனி இந்த ரவுண்டோட நாங்கள் இப்படியே விட்டுட்டு இன்னொரு கலர் உண்டு நாங்கள் சேர்ப்போம். ஓகே, இதை வச்சுட்டு நான் இன்னொரு கலர் உண்டு எடுக்குது. இப்போ இந்த நூலை நாங்கள் மெரூன் கலர் நூல் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மெரூன் கலர் நூலை நான் இப்போ இப்படி பிடிச்சிட்டு இந்த செயினுக்குள்ள இப்படி கொழுவி இப்படி எடுக்க போகிறேன். ஓகே, இப்படி கொழுவி எடுத்துட்டு இந்த நூலையும் இந்த கீழே இருக்கிற 2 நூலையும் நான் இப்படி பிடிச்சு கொண்டு நான் இனி முதல் போட்டது நான் சிங்கிள் க்ரோஸ்ட். இப்போ நான் டபுள் க்ரோஸ்ட் போட போகிறேன். இதில் 5 செயின் இருக்குது. இந்த ரவுண்ட் ஒயிட் கலர் இதில் 5 செயின் இருக்குது. அந்த 5 செயினுக்குள்ள டபுள் க்ரோஸ்ட் 3 தரம் போட போகிறேன். ஒரு செயினுக்கு 3 டபுள் க்ரோஸ்ட் போட போகிறேன்னு பாருங்க. இப்போ நான் ஒரு செயின் ஒன்று போட்டுட்டு இன்னொரு செயின் 2 செயின் போட்டுட்டு இந்த செயினுக்கு டபுள் க்ரோஸ்ட் நான் ஓவர் 1 2 திருப்பி அதே செயினுக்கு செகண்ட் டைம் 1 2 திருப்பி அதே செயினுக்கு தான் 3 தரம் டபுள் க்ரோஸ் போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு திருப்பி அதே செயினுக்கு நான் சிங்கிள் க்ரோஸ் போட்டு எடுக்க போகிறேன். சிங்கிள் க்ரோஸ் போட்டு இந்த செயினை நான் இப்படி எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் சிங்கிள் க்ரோஸ் போட்டு இந்த செயினை நான் இப்படி எடுத்துட்டேன். இனி நெக்ஸ்ட்டு அடுத்த செயின் இந்த செயினுக்கு திருப்பி 2 செயின் போட்டு திருப்பி டபுள் க்ரோஸ் இதுக்குள்ளே போட்டு 3 டைம் 1
2 3. ஓகே, இப்போ நான் 3 டைம் இதுக்குள்ளே போடுறேன். இனி நான் என்ன செய்ய போகிறேன்டா, திருப்பி இதுக்குள்ளே சிங்கிள் க்ரோஸ் போட்டு இதை இப்படி எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ வேறங்க நான் திருப்பி சிங்கிள் க்ரோஸ் போட்டு இதுக்கு எடுத்துட்டேன். திருப்பி 2 செயின் போட்டு இப்போ 2 செயினுக்கு போட்டாச்சு. அடுத்த 3 மூன்றாவது செயினுக்குள்ள டபுள் க்ரோஷ் போட போகிறேன். 1 2 3. ஓகே, மூன்றாவது இதுவும் போட்டாச்சு. இனி திருப்பி 2 செயின் போட்டுட்டு இந்த செயினுக்குள்ளேயே சிங்கிள் க்ரோஸ்ட் இப்படி போட்டு எடுக்கணும். ஓகே, இப்போ 3 1 2 3 வந்துட்டு திருப்பி நான் என்ன செய்ய போகிறேன்டா, அடுத்த 2 செயின் போட போகிறேன். திருப்பி இது 4வது செயினுக்குள்ள டபுள் க்ரோஷ் போட்டு 3 டைம்ஸ் எடுக்க போகிறேன். 1 2 3. ஓகே, 3 போட்டுட்டேன், டபுள் க்ரோஸ். இனி 2 செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஸ் இதுக்குள்ளே போட்டு இப்படி எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. திருப்பி நான் இப்போ 4 போட்டுட்டேன், இன்னும் ஒரு செயின் போடலாம் இதுக்கு. ஓகே, 5 2 செயின் போட்டுட்டு இதுக்குள்ளே டைட்டாக இருக்கு. ஓகே ஓகே, இப்போ நான் திருப்பி 3 டபுள் க்ரோஷ் போட்டு ஓகே, இப்போ நான் திருப்பி சிங்கிள் க்ரோஷுக்கு போட்டு இதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் 5 பாருங்க எவ்வளோ வடியாக வந்திருக்குண்டு. இப்போ நான் இதை இந்த சைடில் கொடுத்து இதை ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் இதை சின்னரம் முடிச்சொன்று போட்டுட்டு இந்த நூலை நாங்கள் கட் பண்ணி விடலாம். நல்ல சிம்பிள் ஒர்க். நல்ல குழந்தை பிள்ளைகளோட சாக்ஸ் இருக்குது தானே, அதை பின்னி போட்டு மேல் அந்த டிசைனுக்கு இதை போட்டு கண் க்ளூவால் ஒட்டி விடலாம். நல்ல வடிவாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை பின்னி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குது? ஓகே, இந்த சின்ன பின்னல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிறகு நான் இதை கட் பண்ணி விட்டேன்னா சரி சிசரால் இவ்வளோத்தையும். ஓகே, நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.